வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி குரு பார்த்திங்கன்னா 6 இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதுவும் அயல்நாடு வெளிநாட்டில் வேலை கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு மூலம் சின்னதாக ஒரு கருது மோதல் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பாவுடைய சொத்துக்கள், அம்மா சொத்து, இந்த மாதிரி ஏதாச்சும் வழக்கு இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி 2ஆம் அதிபதி மூடியில் இருந்து சின்னதாக கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் நம்மளை நோட் பண்ணுறது, ஸோ கேமரா வைக்கிறது, ஃபோனை நோட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி சனி குருவுடைய சாரத்தில் 6 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ வேலையில் சின்னதாக அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகணுன்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 4ஆம் அதிபதியான குரு 6 இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் நீங்கள் வாங்கலாம். அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் ஏதாவது வில்லங்க இருந்தால் இப்போ பேசினீங்கன்னா கொஞ்சம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன், சொத்து பேர்லையோ வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னால கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் சின்னதாக பிடிவாதம் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதை தவிர்க்க முடியாது. மற்றபடி குலதெய்வ வழிபாடுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு, சர்ப்ப வழிபாடுகள் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள். ஸோ வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கும். ஸோ வேலை பலுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தாலும் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு கருத்து மோதல், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக ரொம்ப டென்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி சந்திரன் வாரத்தில் திங்கள் செவ்வாய் மட்டும் சின்னதாக டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளி சனியில் சின்னதாக ஒரு சனிக்கிழமையில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 6ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அதுக்கான கடனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். நல்ல ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகி அது ப்ராஜெக்ட் ஓகே ஆகி நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சிறப்பான விஷயம். போட்டிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 11ஆம் அதிபதினா சுக்கிரன் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், சிறப்பான விஷயம். வழிபாடு ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் 9ஆம் அதிபதியாக இருந்து 6ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்றவங்க, வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தனுசு லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு. பெரிய திட்டங்கள் எதுவும் வெளியில் சொல்லாமல் இருக்குது ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு கருத்து மோதல் வரும். அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒய்ஃபை திட்டுறதோ பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதினும் குரு 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்குறதுன்ற யோகங்கள், ஸோ ஒரு லோன் அப்ளை பண்ணி வண்டி வாகனம், வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 6ல் கணவன் மனைவிக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அது மட்டும் கொஞ்சம் கற்றுனா ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபத்தி கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத பேராசைகளோ ஒரு இப்போது எக்ஸ்பேன்ஷன்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா ஒரு பெரிய சிக்கல்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லிருந்து அது செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து வேலை சம்மந்தமான விஷயம், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கணும். அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது வந்து நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், மேலதிகாரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மோர் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஓரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது, இருடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போலாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.